الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين وقال الله تعالى أيضا والفجر وليال عشر وقال الله تعالى أيضا قال إنما أشكو بثي وحزني إلى الله صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹுடைய உயரிய பெயர் நாமம் கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் முயலில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் இடைச்சுவடுகளை அனுபவத்தை சகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரு மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் சந்தோஷமான கட்டங்களிலும் சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு அந்த அல்லாஹ்வை பயந்து நடக்கூடிய கூட்டத்திலே இறைவன் எங்களை சேர்த்துக் கொள்வானாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, நாம் முக்கியமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இது உலகிலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் முக்கியமான காலம், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் உம்மத்துக்கு பெருமதியான காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஏனென்று எங்களுக்கு தெரியும், பல குத்துபாக்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி பெருமதியான ஒரு காலம், அந்த காலத்தை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்துவதற்கு முன்னதாக எம்மை வந்தடைந்த சில சோதனைகள், அந்த சோதனையின் போது நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் போன்றவற்றையும் சுருக்கமாக பார்க்கலாம்.
அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, சோதனை இல்லாமல் உலகம் இல்லை. இந்த உலகத்திலே எல்லாம் சோதனை தான். கணவனுக்கு மனைவி சோதனை, மனைவிக்கு கணவன் சோதனை, கணவன் மனைவி அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் சோதனை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் சோதனை. சிலர் நினைப்பார்கள், தொழில் கிடைத்து விட்டால் தொழில் எனக்கு நிம்மதியை தரும் என்று தொழிலே அவருக்கு சோதனையாக இடையூறாக ஆகிவிடுகிறது. சிலர் நினைப்பார்கள், எனக்கு ஒரு வாகனம் கிடைத்து விட்டால் நிம்மதி, என்னுடைய சந்தோஷம் கிடைத்து விடுகிறது என்று. சில வேளை அந்த வாகனமே அவருக்கு சோதனையாகி அந்த வாகனத்திலே அவர் இறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. சிலர் தொழிலொன்று செய்துவிட்டால் நிம்மதி என்று வெளிநாட்டிலே போயும் சிலர் தொழில் செய்வார்கள். சில வேளை அந்த வெளிநாட்டு பயணம் பல உறவுகளை துண்டித்து விட்டு சென்ற பயணம், அந்த வெளிநாட்டு பயணத்தால் அடைந்ததை விட இழந்தவைகள் அதிகம். எனவே அவர் சில வேளை நாட்டுக்கு வராமலே அங்கே இறக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவது உண்டு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய நெருக்கமான ஒரு நண்பர் காலையிலே போரெடுத்தார். ஹலரத்தினுடைய தாய் வௌத்தாய் விட்டார். நான் ஜனாதாவுக்கு கட்டாரில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன், முடியுமாக இருந்தால் அசுர தொழுகைக்கு வந்து சேருங்கள் என்று. கனிமானவர்களே, கொர்நாடல் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான ஒரு மகவையிலே அந்த தாயுடைய ஜனாதா அசுர தொழுகைக்கு இருக்கிறது. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் நினைப்பது ஒன்று நடப்பதென்று. எனவே அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு அந்த ஜனாதாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், அவர் கிளம்பி இருக்கிறார் என்பதற்காக. எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் நினைப்பதொன்று நடப்பதொன்று. அதனால் நானும் நீங்களும் நினைத்துக் கொண்டிருந்தோம், இப்படியான அனர்த்தங்கள் சோதனைகள் வராது என்று. எங்களை எதிர்பாராத அப்படியான சோதனை ஒன்று வருகிறது. அல்லாஹ் பல வகையான சோதனைகளை தருகிறார். எங்களுடைய சொத்து செல்வங்கள், பலன்களை, பயிர்களை இழப்பதை கொண்டு ஒரு சோதனையை தருகிறார். அப்படியான ஒரு சோதனையை நாம் அனுபவித்திருக்கிறோம். காலையிலே பாடசாலை சென்ற மாணவ மாணவிகளுக்கு நிம்மதியாக வீட்டுக்கு வந்து கொள்ள முடியவில்லை. சந்தோஷமாக காலையிலே தொழிலுக்கு அனுப்பிய தன்னுடைய கணவனை வீட்டிலே இருந்து மனைவி வழி அனுப்பினால், அந்த கணவன் வருகின்ற வழியிலே அவர் நெருக்கடியான ஒரு நிலைமையை அடைந்து மிகவும் வீட்டுக்கு வருவதற்கு சிரமப்பட்டு ஏதோ ஒரு வழியிலே வந்து சேர்ந்து சில வேலை உறவுகளுடைய வீட்டிலேயும் தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல வகையான சோதனைகளை திடீர் அனர்த்தத்தின் மூலமாக நாங்கள் சந்தித்தோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியா, இன்னும் எங்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம் இருக்கிறது. இந்த மழை நீடித்தால், இந்த மழையோடு சேர்ந்து காற்று நீடித்தால் என்ன நடக்கும் என்பது கூட எங்களுடைய உள்ளங்களிலே பயமாக இருக்கிறது மாணவர்கள். எனவே இது ஒரு சந்தர்ப்பம், என்னையும் உங்களையும் திருத்திக் கொள்வதற்காக. நபிமார்கள் இந்த உலகத்திலே பல வகையான சோதனைகளை சந்தித்தார்கள். ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த சோதனையை விடவா? அவருடைய உடம்பிலே எல்லா வகையான அந்த உடம்பிலையும் அவர் எல்லா வகையான உறுப்புகளிலும் கண்ணியமானவர்களே ஒரு வகையான நோய், காயம். அந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். சாதாரணமான ஒரு சோதனையா? وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தீங்கு, அந்த நோய் பிடித்துக் கொண்ட போது அவர்கள் அல்லாஹ்வை, இறைவா நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களே, மகா கிருபையாக, எனவே உனக்கு எல்லா புகழும் என்று அந்த படைத்த ரப்பை புகழ்ந்தார்கள். எதற்காக புகழ்ந்தார்கள்? யா அல்லாஹ், உன்னை விக்கிர செய்கின்ற நாவுக்கு அப்படியான ஒரு காயத்தை, உன்னை நோவை நீ தரவில்லையே, அதனால் உனக்கு புகழ் என்று சொல்லி அந்த நபி அவருடைய உடம்பெல்லாம் காயம், சோதனையிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நாவுக்கு ஒன்றுமில்லை, அதனால் அல்லாஹ்வை புகழ்கிறார். சுப்ஹானல்லாஹ். நாம் அப்படியான இழப்புகளை யாரும் இழக்கவில்லை. ஹதரத் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்பான மகன் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழக்கின்றார்கள். தன்னுடைய இரத்த உறவுகளை எல்லாம் கொண்டு போய் தன்னுடைய அந்த அன்பு உறவை என்ன செய்கிறார்கள்? கிணற்றுக்குள்ளே போட்டுவிட்டு வருகிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து செலுத்தார்கள், மகனை ஓநாய் பிடித்து விட்டது என்று. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே ஹதரத் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்தார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். قال انما اشكو بثي وحزني الى الله. என்னுடைய கவலை, துன்பம் எல்லாவற்றையும் நான் முறையிடுவது அல்லாஹ் ஒருவனிடம்தான். எனக்கு பல இழப்புகள் வந்திருக்கலாம்,
அரசால் ஒரு வகையான இழப்பு நஷ்டீடு வழங்கலாம். கடந்த காலங்களே சுமார் 5-6 மாதங்களுக்கு முன்னதாக வந்த வெள்ளம் சிலருடைய வீட்டை எடுத்து சென்றது, சிலருடைய கூரையை எடுத்து சென்றது, சிலர் செய்த தொழில் அந்த கடையே எடுத்து சென்றது. ஆனால் நிவாரணம் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சிலருக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், யாராலும் எங்களுக்கு நிவாரணம் தந்து முடிக்க முடியாது, யாராலும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஒருவன் மூலமாகத்தான் எங்களை திருப்திப்படுத்தலாம். அல்லாஹ் ஒருவன் மூலமாகத்தான் நானும் நீங்களும் திருப்தி அடைய வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளங்களுக்கு நிம்மதிய அமைதி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதால், அல்லாஹ்வை திக்ர் செய்து வாழ்வதால், அல்லாஹ்வுடைய அந்த நினைவால் வாழ்கின்ற போதுதான் நிம்மதி கண்ணியமானது. அது வல்லாமல் நிம்மதி கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான காலகட்டங்களிலே நிறைய மக்கள் உதவி செய்தார்கள். இந்த இடத்திலே நாம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்போம், உதவி செய்தவர்கள் இருப்போம், அல்லது அந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு உதவியும் செய்யவில்லை, பாதிக்கப்படவும் இல்லை. இப்படியான 3 கட்டத்தில் உள்ளவர்கள் இருக்கும். கண்ணியமானவர்களை பாதிக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்திலே நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹிஜ்ரத் போகிற சந்தர்ப்பத்திலே புகையிலே அடிபட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறார். இலக்கட்டும், என்னுடைய உயிர்கள் பிரிந்து போகட்டும், பரவாயில்லை, அல்லாஹ் இருக்கிறார். என்னுடைய சொத்துகள் அழியட்டும், பரவாயில்லை, அல்லாஹ் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத் சென்ற வரலாறும் எங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த மக்கள் கண்ணியமானவர்களே அங்கிருந்து ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் ஹிஜ்ரத் சென்றார்கள். அங்கு போய் அவர்கள் ஒன்றையுமே எதிர்பார்க்கவில்லை. அந்த மக்கள் அன்சாரிகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அதிகமாக அள்ளி கொடுக்க முற்பட்டார்கள். அவர்கள் அள்ளி கொடுப்பதை விட கிள்ளியை அவர்கள் எடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், நாங்கள் வியாபாரம் செய்ய போகிறோம், எங்களுக்கு திறமை இருக்கிறது என்று அவர்கள் வியாபாரம் செய்து முன்னுக்கு வந்தார்கள். இருக்கின்ற பொருளாதாரத்தை கொண்டு போக இல்லாத நிலைமை அப்படியே விட்டு வந்தவர்கள் மக்கா மண்ணிலிருந்து மதீனா மண்ணுக்கும் பெருமை சேர்த்தார்கள். எந்த அளவென்றால் அங்குள்ள அன்சாரிகளை விட ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்கள் செல்வந்தர்கள் அதிகமானவர்களாக இருந்தார்கள். எதை சொல்ல வருகிறால், எங்களால் எது இயலாது, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. இந்த உலகத்துல நாங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில ஏற்று இந்த உலகத்திலே வாழுமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து தருவான். அல்லாஹ் எல்லா வழிகளையும் இலகுவாக்கி தருவான். எந்த கஷ்டமும் அது கஷ்டமாக அது இலகுவாகும். எந்த சோதனைகளும் அது சோதனையாக இருந்தாலும் அது சாதனையாக நன்மைகளை பெற்றுத் தரும். இந்த உலகத்திலே கண்ணியமானவர்களே சிலர் நினைப்பார்கள் சொத்து செல்வம் சோதனை என்று. சொத்து செல்வமும் சோதனை தான். சொத்து செல்லாமல் செல்வம் இல்லாமல் வறுமையாக ஏழையாக இந்த உலகத்திலே வாழ்வது சோதனை. எனவே சிலருக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிப்பான், இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்தும் சோதிப்பான். அந்த சுகத்தின் மூலமா ஆரோக்கியத்தின் மூலமா நாம் என்ன செய்தோம் என்பதையும் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல பாதிக்கப்பட்டவர்கள், உதவி செய்தவர்கள், அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் இந்த பகுதியிலே நாங்கள் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இதிலே சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம் தான் பாதிக்கப்பட்ட அல்லாஹ்வுக்கு அதிகமாக முறையிடுங்கள். அல்லாஹ் நிச்சயம் அழைக்கப்பட்டதை விட அதிகமானதை தருவான். இரண்டாவது விடயம், உதவி செய்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இப்படியான அனர்த்தங்கள் வராமல் உங்களை பாதுகாப்பார். நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு உத்தரவாக தருகிறான். முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹுக்கு வாஜிப், அல்லாஹுக்கு கடமை, அல்லாஹ்வுடைய ஹக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லித்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அகீஹ். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது இந்த உலகத்திலும் அல்லாஹ் உதவி செய்வான், மறுமையில் அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிக் கொண்டிருக்கிறான், இந்த உலகத்திலும் மறுமையிலும்.
ஒரு முஃமினான அடியானுடைய குறையை மறைக்கிறான் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய குறையை இந்த உலகத்திலேயும் மறைக்கிறான், மறுமையிலும் மறைக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே இழந்த இழப்புகள் நிச்சயமாக கிடைக்கும், அதற்கு பகரமாக நன்மைகள் கிடைக்கும் என்ற ஆறுதலோடு இருங்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்விடத்திலே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டு உதவி செய்யுங்கள். தொழுகை பொறுமை இருக்க வேண்டும், தொழுகையும் இருக்க வேண்டும். நிச்சயமாக பொறுமையார் அல்லாஹ் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமைக்கு அல்லாஹ் மட்டில்லாத கூலி வைத்திருக்கிறான். சில வணக்கங்களுக்கு இதுதான் கூலி என்று அல்லாஹ் மட்டுப்படுத்தியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூலிகளை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் பொறுமைக்குரிய கூலி நிகழற்றது. وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. மேலும் யார் பொறுமையாக, மேலும் அந்த மார்க்கத்திலே உறுதியாக, தனக்கு வந்த பிரச்சனையின் போது அல்லாஹ்வை மனதிலே உறுதியாக நம்பி இருக்கிறானோ, நிச்சயமாக அதுதான் உறுதிமிக்க காரியம், நிச்சயமாக அதுதான் உறுதியான விடயம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, எனவே பொறுமையாளர்களுடைய கூலி அதிகம். பொறுமையாளர்களுக்கெல்லாம் மட்டினால் கூலி வச்சிருக்கிறான். எனவே இந்த காலகட்டத்திலே பொறுமையை மேற்கொள்வோம். இந்த இரண்டுக்கு இடைப்பட்டவர்கள் பாதிக்கப்படவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. இடைப்பட்டவர்கள் கண்ணியமானவர்களே, இவைகளை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. இனிமேலையாவது நாம் உதவி செய்கின்ற மனம் எங்களுக்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் சில வேளை அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எந்த அளவு என்றால் இந்த மார்க்கம் எந்த அளவு எங்களை வலியுறுத்தி இருக்குது என்றால், எங்களுடைய விரோதி, எங்களுடைய எதிரி, எங்களுக்கு குழி தோண்டியவர், அப்படியான ஒருவருக்கு ஆபத்து வந்தாலும், அப்படியான ஒருவருக்கு சோதனை வந்தாலும், அப்படியான ஒருவருக்கு இழப்பு வந்தாலும், அந்த இழப்பிலே, அந்த சோதனையிலே, அந்த கஷ்டத்திலே ஒரு முஃமின் இன்பம் காணக்கூடாது. அவனுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்க வேண்டும். எதிரியுடைய துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுவதல்ல முஸ்லிம்கள். எதிரியுடைய துன்பத்திலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள், அவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் முஃமின்கள், முஸ்லிம்கள். எனவே இந்த காலகட்டத்திலே அப்படியான விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த விடயங்களில் அதிகமாக உதவி செய்தவர்களுடைய வாலிபர்கள், அல்ஹம்துலில்லாஹ், வாலிபர்களால் என்னதான் செய்ய முடியாது என்றாலும் ஒரு கவலையாக இருக்கிறது. வாலிபர்கள் இந்த இடங்களில் அல்ல, நிறைய இடங்களில் பார்க்கிறோம். மஸ்ஜிதுக்கு வருகின்ற நேரத்தை பார்த்தால் சில வாலிபர்கள் ஜும்மாவுடைய அந்த தொழுகை முஸல்லாவுக்கு சென்றதுக்கு பின்னால்தான் சில வாலிபர்கள் சில பள்ளிகளில் வருகிறார்கள். எதிர்காலங்கள் என்பானவர்களை நீங்கள் நேர காலத்தில் பள்ளிக்கு வர பழகுங்கள். இது வெள்ளிக்கிழமை நாள், நாளைய நாள் சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாளுடைய நேரம் அது பருமதியானது. இன்றைய நாள் ஓர இஸ்திக்ஃபார், அதுக்கு நன்மை வேற. இன்றைய நாள் ஓர சூரா கஃப், அதுக்கு நன்மை வேற. இன்றைய நாள் கொடுக்கிற சதகா, இன்றைய நாள் ஓதுற அதாவது நன்மையான செய்க நன்மையான காரியம் ஓதுகிற குர்ஆன் திலாவத்துகள், இதற்கெல்லாம் நன்மை அதிகம். நாளைய நாள் சனிக்கிழமை தான். இன்றைய நாள் ஜும்மாவுடைய நேரம், அது ஜும்மாவுடைய நேரம். 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுகிறோம். மற்ற 2 ரக்காத்தை ஜும்மாவை கேட்பதில் வைத்திருக்கிறான் அல்லாஹ். நாளைய நாள் வெள்ளிக்கிழமை லுஹருடைய நேரம் 4 ரக்காத் தொழுவோம். எந்த பள்ளியிலும் பயான் செய்யப்படாது, லுஹருடைய தொழுகை தான் நடக்கும் கண்ணியமானவர்கள். எனவே ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வருவார்கள். இந்த இக்கட்டான கட்டங்களில் நிறைய வாலிபர்கள் துல்லியமாக சோசியல் மீடியாக்களை பார்த்தால் துல்லியமாக மிக முக்கியமாக தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அந்த சோதனையின் போது இறங்கி தனக்கு எட்டாத தண்ணியிலும் அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். தான் அணிந்திருந்த ஆடையை பார்க்கவில்லை, சிலவே தன்னுடைய இந்த போனை கூட பார்க்கவில்லை, தன்னுடைய பணங்கள் கூட நலைந்திருக்கின்ற அளவுக்கு சிலர் அப்படியே கஷ்டப்பட்டார்கள். ஏன் இந்த உறவுகளுக்கு ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக கஷ்டப்பட்டார்கள் அந்த உறவுகள். எனவே உங்களால் எது முடியாது. அதே போல ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வாருங்கள். அது மறைமுகமாக அல்லாஹ் வைத்திருக்கிற நன்மை எங்களுக்கு தெரியாது. நேர காலத்தில் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதுக்காக நிறைய நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசியுங்கள். ஜும்மாவுடைய நாள் நேர காலத்தில் பள்ளிக்கு வந்தால் முதலாவது வரக்கூடியவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, 2வது ஒருவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 3வது ஒருவருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 4வது ஒருவருக்கு ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை, 5வது ஒருவருக்கு அந்த கோழியுடைய முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய வாழ்நாளிலே எத்தனை ஒட்டகங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.
ஒட்டகம் குர்பானி கொடுப்பதற்குரிய வசதி எங்களுக்கு இல்லை, ஒரு மாட்டை குர்பானி கொடுப்பதற்குரிய வசதி எங்களிடத்துல இல்லை, அல்லது கூட்டமாக இருந்து 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதற்குரிய மாடியுடைய அந்த வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. சென்ற வாரம் குர்பானியுடைய குத்துபா இடம்பெற்றதாக கேள்விப்பட்டது. ஒரு ஆட்டை கூட குர்பானி கொடுப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் அல்லாஹ் சில அமல்களிலே அப்படியான நன்மையை வைத்திருக்கிறார். அண்மையிலே ஒரு மாணவ நிகழ்ச்சி இடம்பெற்றது. அந்த மாணவ நிகழ்ச்சியில் அந்த மாணவர்களை கேட்டேன், இதுகால வரைக்கும் நீங்கள் 12, 13, 15 என்று மட்டுப்படுத்தப்பட்ட வயதுடைய பிள்ளைகள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். இப்படியாவது அந்த காலகட்டத்திலே பிள்ளைகளிடத்திலே கேட்டேன், நீங்கள் ஒட்டகம் குர்பானி கொடுத்ததுண்டா? அப்படி என்றால் ஜும்மாவுடைய நாளிலே முதலாவது வருவதற்கு எத்தனை ஒட்டகங்கள் குர்பானி கொடுத்திருக்கிறீர்கள், எத்தனை மாடு, எத்தனை ஆடு, எப்படி என்று கேட்ட போது யாருமே அவர்கள் கை வைத்தவில்லை. ஏன்? ஜும்மாவுக்கு நேரம் கடன் வரக்கூடியவர். எனவே நாம் மாஷா அல்லாஹ் நேர காலத்துக்கு வர வேண்டும். அண்மையிலே கொழும்புக்கு அப்பால் உள்ள ஒரு ஊருக்கு நான் கொத்துபாவுக்கு சென்றேன். போய் பார்த்தால் 11 மணிக்கு மாஷா அல்லாஹ் 20, 25க்கு மேற்பட்ட வாலிபர் குர்ஆன் திலாவத்தோடு தீர்ப்பா வந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், அது வேற எந்த ஊரும் இல்ல, பானந்துறையில் இருக்கின்ற ஒரு கிராமம். கண்ணியமானவர்களே, அங்கு போய் பார்த்தால் நோம்பு முடிந்ததுக்கு பின்னால் உள்ள ஒரு கொத்துபா. அவர்கள் நேர காலத்தில் பள்ளிக்கு வந்து துவா அந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் செல்வதற்கு முன்னதாக 20க்கு மேற்பட்டவர்கள் பள்ளிக்குள் இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக மகரகமையில் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக நாங்கள் 9 பேர் கொண்ட ஒரு ஜமாத் சென்றோம். போகின்ற வழியிலே நீர்குளம் யூசுப்பியா பள்ளியிலே சொல்ல கிடைத்தது லொகருடைய அந்த வக்தை. அதே போன்று வருகின்ற போதும் நாங்கள் மகரிபுடைய அந்த வக்தை அதே பள்ளியிலே சொல்ல கிடைத்தது. 7 மணி இருக்கும் மகரிபுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறோம். மாஷா அல்லாஹ் அந்த பள்ளிக்குள்ளே 40-50 பேர் அமல்களோடு தீர்ப்பார்கள். கண்ணியமானவர்களை, இதை சொல்லுகிறேன். நான் முந்தைய ஒரு காலம் மகரிபு தொழுகைக்கு வந்தால் ஐசாவுக்கு வெளியிலே செல்ல மாட்டாங்க, வீட்டுக்கா பள்ளியிலே இருந்து விடுவார்கள், ஐசிகாவுடைய அமலில் ஈடுபட்டு விடுவார்கள். ஆனால் இன்று அது நகரப்புறங்களிலே அமல் செய்யப்படுகிறது, கிராமப்புறங்களிலே அது மங்கி போயிருக்கிறது. மகரிபுக்கும் இஷாவுக்கு இடையிலே ஒரு பாதையிலே சென்று பாருங்கள், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதுகின்ற சத்தம் கேட்கும், எந்த வீட்டிலே இஸ்திக்ஃபார் செய்கின்ற சத்தம் கேட்கும், அது மாறி இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த நிலைமைகளை நாம் மாற்ற வேண்டும். இன்னும் நல்லவர் செய்யக்கூடிய மக்கள் இல்லாமல் இல்லை. கொழும்பு பகுதிகளில் சுபஹ் தொழுகைக்கு போனால் ஜும்மாவை போடு மக்கள் இருப்பார்கள், சந்தோஷமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான சோதனையான கட்டங்களிலே நானும் நீங்களும் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் இன்றைய நாள் துல்கஅதா 27ஆம் பிறை. இன்னும் 2 அல்லது 3 நாட்களிலே துல்ஹிஜ்ஜா புனிதமான ஒரு மாதத்தை நானும் நீங்களும் அடையிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஐதத ஷுஹூரின் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய ஏற்றிலே 12 மாதங்கள். அவைகளிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒரு மாதம் தான் நாம் இருக்கின்ற மாதம், இன்னும் வர இருக்கின்ற மாதம். அதாவது முஹர்ரம் மாதம் ஒரு மாதம், இன்னொன்று ரஜப் மாதம், இன்னொன்று நாம் இருக்கின்ற துல்கஅதா மாதம், இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நாம் அடைய இருக்கின்ற துல்ஹிஜ்ஜா மாதம். இது ஹஜ்ஜுடைய மாதம் என்று கூட வர்ணிப்பார்கள். எனவே கண்ணியமானவர்கள், இந்த நாட்களில் ஏராளமான அமல்கள் இருக்கின்றன செய்வதற்காக. மிக முக்கியமாக இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல்களிலே பெருமதியான ஒரு அமல் தான் ஹஜ் உம்ராவுடைய அமல். அதே போன்று கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் செய்யக்கூடிய இன்னும் ஒரு அமல் தான் குர்ஆன் திலாவத். அந்த ஆரம்ப 10 நாட்கள் ஒரு குர்ஆனை யாருக்கு முடிக்கலுமோ ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பதற்காக முயற்சி எடுங்கள். அதே போன்று அந்த ஆரம்ப 10 நாட்களில் 10வது நாள் திருநாள் வரும், ஆரம்ப 9 நாட்களும் யாருக்கு நோன்பு பிடிக்க முடியுமோ அவர்கள் நோன்பு பிடிக்க முற்படுங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த 9 நாட்களே வரக்கூடிய திங்கள் வியாழன் சுன்னத்தான நோம்பையாவது நோட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு முடியவில்லையா, அந்த 10 நாட்களில் 9வது நாள் அரபாவுடைய நாள், அல்ல ஹஜ் அரபா. ஹஜ் என்றால் அரபாவில் சரிப்பது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஹஜ்ஜில் எல்லோரும் பரலாக கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. அப்படியான அந்த நாள் அந்த அரபாவுடைய நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தந்திருக்கிறான்.
நம்முடைய குடும்பங்களுக்கு நரக விடுதலை கொடுப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மண்டாட வேண்டிய ஒரு நோம்பாக அந்த நோம்பு இருக்கிறது. எனவே அந்த நோம்பை யாரும் மிஸ் பண்ணி விடாதீர்கள், அதை நோட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அந்த காலங்களில் செய்யக்கூடிய இன்னும் ஒரு அமல் தான் அதிகமாக தக்பீர் சொல்வது. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை காட்டியிருக்கார், அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டியிருக்கார். அல்லாஹுவை தக்பீர் செய்து கொண்டே நீங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹுவினாலே அதிகமாக தக்பீர் சொல்வது. எந்த அளவு தக்பீர் சொல்ல வேண்டும் என்றால் ஐயாமு தஷ்ரீக் துல்ஹிஜ்ஜா மாதம் 13ஆம் தேதி அஸ்ர் துல்ஹி வரைக்கும் தக்பீர் சொல்லலாம். எவ்வளவு நன்மை! எனவே கனிமானவர்களை இப்படி நல்ல காரியங்கள் நாம் ஈடுபட்டுக் கொள்வது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய நலவுகள் ஏராளம் சொல்லி தந்தார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்ப 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்றார்கள். அங்கே இருந்தவர்கள் கேட்டார்கள், நாயகமே, அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விடவுமா என்று கேட்டார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட சென்று விட்டு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமைகளையும் இழந்தவரை தவிர என்றார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு சென்று அந்த மனிதன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமைகளையும் இழந்து விட்டான். அப்படி என்றால் அவன் ஷஹீதாகி விட்டான் என்றால் ஷஹீதாகி விட்டவர் இந்த காலங்களிலே அமல் செய்யக்கூடிய விட சிறந்தவர், அமல் செய்யக்கூடியவரை விட சிறந்தவர். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போய் அந்த மனிதன் தன்னுடைய உயிரை அங்கே ஷஹீதாக்கப்படவில்லை, தன்னுடைய உடைமைகளோடு திரும்பி வருகிறான் என்றால் திரும்பி வருகின்ற அந்த மனிதனை விட இந்த காலங்களிலே அமல் செய்யக்கூடியவர்கள், இந்த காலங்களிலே குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், இந்த காலங்களிலே நோன்பு நோக்கக்கூடியவர்கள், இந்த காலங்களிலே ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள், இந்த காலங்களிலே இதர நல்ல அமல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவுகள் என்பதாக சொல்கின்றார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நாட்கள் பெருமதியான நாட்கள். காலங்களை படைத்த அல்லாஹ் காலங்களை சிறந்த காலமாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை அல்லாஹ் ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இனி வாழ்க்கையிலே வருவது கிடையாது. அது வகை இறங்கிய காலம், போர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தோடு வாழ்ந்த காலம், அது பெருமதியான காலம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த காலங்கள் எங்களுக்கு வாழ கிடைக்காவிட்டாலும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மாதங்களை சில நாட்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அவைகளிலே நன்மை செய்கின்ற போது அமலிதமான அதிகமான அபரிமிதமான நிறைய நனவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ், சிறப்பை அல்லாஹ் சில மாதங்களில் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்கள், அப்படியான சந்தர்ப்பம் வருகின்ற போது அதை யாரும் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, சொல்லப்பட்ட விடயங்களை நினைவிலே நிறுத்தி நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் அவனுக்கு பொருத்தமானவர்கள் அந்த உலகத்திலே வாழ்ந்து அவனுடைய அன்பையும் அவனுடைய அரவணைப்பையும் பெற்று மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயும் அனைவரையும் இறைவா நீ குடியிருத்தாட்டி வைப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜை மபரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவருடைய ஹஜ்ஜுகளை நீ ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், யார் யார் ஹஜ்ஜுக்கு சென்று என்னென்ன நல்ல நோக்கத்திற்காக உம்ரா செய்கின்றார்களோ அந்த உம்ராக்களை நீ நிறைவேற்றி விடுவாயா. அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு துவா ஆக்கிடுவாயா. அவருடைய சகிகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சகி ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றி கொடுத்துருவாயா. யா அல்லாஹ், வாழ்க்கையிலே பரலான ஹஜ்ஜை வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்துடுவாயா. யா அல்லாஹ், அந்த காபத்துல்லாவுடைய மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயா. இந்த பெருமதியான நகரங்கள்ல சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயா. அங்க குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயா. யா அல்லாஹ், இப்படியான சோதனையான கட்டங்களின் போது அவர்கள் எங்களுக்காக துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ், தற்போது பெய்து கொண்டிருக்கின்ற மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ ஆறுதலை கொடுத்துருவாயா. அவர்கள் எந்த இழப்புகளுக்கு பகரமாக இந்த உலகத்திலேயே மறுமையிலேயே கொடுத்துருவாயா. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ உதவி செய்த மக்களுக்கு நீ பன்மடங்கு இந்த உலகத்திலே கொடுத்துருவாயா. இப்படியான சோதனைகள் அவர்களை பிடிக்காமல் பார்த்துடுவாயா. யா அல்லாஹ், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அமைப்பிலே உதவி செய்யாமல் அல்லது பாதிக்கப்படாமல் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு திருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை சோதனையாக இந்த சோதனையை அவர்களுக்கு ஒரு திருந்துவதற்குரிய ஒரு வழிகாட்டியாக ஒரு பயானாக ஆக்கிடுவாயா.
யா அல்லாஹ் நல்ல நோக்கங்களை நிறைவேற்றி தருவாயா. புனிதமான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இந்த காலங்கள் அதிகமாக வணக்க செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயா. யா அல்லாஹ் எங்களோட துஆவை தனிப்பட்ட திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ் எங்கள் சமூகத்தில் உள்ள வாலிபர்களை கபூல் செய்வாயா. அவர்கள் திருப்பதியானவர்கள் யா அல்லாஹ். சமூகத்திற்காக அதிக சேவை செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ். ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வரக்கூடிய வாலிபர்கள் அந்த வாலிபர்களை கபூல் செய்வாயா. அமல் இபாதத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாலிபர்கள் அவர்களை கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான வாலிபர்களாக தீனை ஹயாத்தாக்கிய வாலிபர்கள் அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ் அந்த வாலிபத்தை ஈண்டெடுத்த பெற்றோர்களை நீ கபூல் செய்து கொள்வாயா. இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான ஒரு வாய்ப்புகளை நீ ஆக்கிக் கொள்வாயாக. நல்ல முடிவை தந்துடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு செய்யக்கூடிய பாக்கி தந்துடுவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.